ஐரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாய். ஆனால் செய்வது மட்டும்தான், சில விஷயத்தை சொல்வது மட்டும்தான். ஆனால் அது எதையுமே நீ கடைபிடிப்பதே இல்லை. இதை பார்க்கும் பொழுது எனக்கு உன் மீது அதிகமான கோபங்கள் மட்டும்தான் வருகிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நீ சொல் பார்க்கலாம். வாழ்க்கையில் சில விஷயத்தை கேட்கிறீர்கள், சில விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஏன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்வது கிடையாது? ஒரு விஷயத்திற்காக இன்னொரு விஷயத்தை கேட்கிறீர்கள். தெய்வத்திடம் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காக இன்னொரு விஷயத்தை தெய்வத்திற்கு தருகிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எதற்காக அந்த விஷயம் கிடைத்தவுடன் தெய்வத்திற்கு தருகிறேன் என்று சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏன் செய்வது கிடையாது? ஏன் உங்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் நடந்த பிறகு எதற்காக நீங்கள் தெய்வம் தந்ததையே மறந்து விடுகிறீர்கள்? இதனால் எனக்கு உன் மீது அதிகமான கோபமும் அதிகமான கவலையும் தான் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, இது எனக்கு மட்டுமல்ல, இதனை பொதுவாகவே பல பேர் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்றால் தெய்வத்தை ஓடி நாடி வருகிறீர்கள். அப்பொழுது அந்த கவலையில் என்ன வேண்டுவது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு மீறிய, உங்களுடைய பொருளாதாரத்திற்கு மீறிய, உங்கள் வரவுக்கு மீறிய சில விஷயங்களை வேண்டி விடுகிறீர்கள். அதாவது தொலை தூரத்தில் இருக்கும் கோவிலுக்கோ இல்லை உங்களால் இப்பொழுது செய்ய முடியாத அளவுக்கான வேண்டுதலையோ வேண்டி விடுகிறீர்கள். அதை அப்படியே சில பேர் என்ன செய்கிறீர்கள், விட்டு விடுகிறீர்கள். சில நேரம் மறந்து விடுகிறீர்கள். அது ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும் பொழுதுதான், நம்ம அந்த தெய்வத்திற்கு அன்று வேண்டினமே, அதுதான் இந்த இந்த நிலைமையில் நம்மளை கஷ்டப்படுத்துகிறதோ என்று அவசரமாக ஓடுகிறீர்கள். சிலர் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறீர்கள். சில பேர் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்கிறீர்கள் தெரியுமா? ஒரு தெய்வத்தை வேண்டிய பிறகு, அந்த காரியமெல்லாம் நடந்த பிறகு சில வேறொரு பிரச்சனை வரும். வேறொரு பிரச்சனை தெய்வமே கிடையாது, என்ன தெய்வம் நமக்காக செய்தது, எந்த விஷயத்தை நமக்காக தெய்வம் செய்தது, நான் தெய்வத்திற்கு வேண்டியது எதையுமே செய்ய மாட்டேன், தெய்வத்திற்கு நான் இது செய்கிறேன் என்று சொன்னால் செய்துவிட வேண்டுமா? தெய்வம் எனக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை, அதனால் நான் தெய்வத்திற்கு வேண்டியதை செய்ய மாட்டேன் என்று தெரிந்து, நன்றாக அதற்கு பிறகு என்ன விளைவு வரும் என்று தெரிந்தே நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் தெய்வத்திடம் சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறீர்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே வேண்டும். ஒரு விஷயத்தை, அதாவது ஒன்று எனக்கு தாருங்கள், ஒன்று நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் என்னுடைய உடல்நிலையை சரி செய்து கொடுத்தால் உங்களுக்கு நான் இந்த வேண்டுதலை செய்கிறேன் என்று நீ சொல்லிவிட்டாய் ஒரு தெய்வத்திடம் என்று வைத்துக்கொள். அதை ஒரு வருஷத்திற்குள்ளேயே முடிக்கும் வழியை பாருங்கள். இன்னும் ஆகட்டும், இன்னும் நேரம் ஆகட்டும், இன்னும் 4-5 வருஷம் ஆகட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று போனால் அந்த தெய்வமானது நிச்சயமாக கோபப்படுமா இல்லையா? நானே உனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நேரம் நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்து தருகிறேன் என்று வாக்கு தருகிறேன். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று உனக்கு சொல்கிறேன். அது உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன நேரத்தில் நடக்கவில்லை என்றால் உனக்கு எந்த அளவு கோபம் வரும்? அதே மாதிரி தானே நீ தெய்வத்திற்கு ஒரு விஷயத்தை வேண்டிவிட்டு அந்த தெய்வம் அதை செய்த பிறகு அந்த வேண்டுதலை நீ செய்ய வேண்டும் தானே? ஆனால் சிலர் மறந்து விடுகிறீர்கள், சிலர் ஞாபகம் இருந்தும் செய்ய விட்டு விடுகிறீர்கள். சிலர் என்ன தெரியுமா செய்கிறீர்கள்? செய்வோம் 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 என்று காலத்தை கடத்துகிறீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்களின் காலத்தை கடத்துகிறீர்களோ, எந்த அளவு உங்களுடைய வேண்டுதலை நடத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறீர்களோ, நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அவசரப்பட்டு செய்கிறீர்கள் அல்லவா? அதே மாதிரி தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்து தந்து விட்டது, நீங்கள் வேண்டிய கோரிக்கைகளை நடத்தி தந்துவிட்டது என்றால் நீங்கள் தெய்வத்திற்கு என்ன வேண்டினீர்களோ அதை செய்து விடுங்கள். உங்களுக்கு நான் ஒவ்வொரு முறையும் ஞாபகம் ஊட்ட முடியாது. அதே நேரம் உன் மீது எனக்கு பயங்கர கோபமும். ஏனென்றால் நான் ஒரு விஷயம் செய்ய வருகிறேன்,
இந்த விஷயம் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்து வரும் பொழுது நீ செய்யாமல் வைத்திருக்கிறாய் பாரா. ஒரு தெய்வத்திற்கு ஒரு நல்ல அவர்கள் செய்து கொடுத்த விஷயத்திற்காக நீ திரும்ப அந்த கடமையை செய்யாமல் இருக்கிறாய் பார். அது என்னை தடுத்து நிறுத்துகிறது. அது எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி வைத்ததை செய்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வம் என்ன வந்து கேட்க போகிறதா, தெய்வம் என்ன நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறாயா செய்யலையா என்று பார்க்க போகிறதா என்று. இதே மாதிரிதான் நான் உனக்கு அப்பப்போ வந்து ஞாபகம் மூட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் நீ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை கேட்கவில்லை. நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. தெய்வம் என்ன கேட்க போகிறதா? நம் பாட்டுக்கே செல்வோம், நம் பாட்டுக்கே செய்வோம் என்றால் பின்வரும் விளைவுகள் தெய்வம் உதவாமல் போய்விடும். ஏன் நான் உங்களுக்கு இப்பொழுது செல்வதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிகிறது என்றால் மட்டுமே ஒரு விஷயத்தை தெய்வத்திற்கு செய்து தருகிறேன் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். அதை விட்டு உங்களால் முடியாது, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற பட்சத்தில் நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டம் இருக்கும் பொழுது கையெடுத்து எங்களை நீங்கள் வணங்கினால் மட்டுமே போதுமே தவிர இந்த விஷயம் செய்து கொடுத்தால்தான் இந்த விஷயத்தை நான் செய்து தருவேன் என்ற ஒரு விஷயமும் கிடையாது. இது எனக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வத்திற்கும் இதேதான். நீங்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையே இல்லாமல் யோசித்து இந்த விஷயத்திற்கு இந்த விஷயத்தை கேட்போம், இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்தை கேட்போம் என்று கேட்டுக்கொண்டே விஷயத்தை சொல்கிறீர்கள். நாங்களும் செய்து கொடுத்த பிறகு அதை அப்படியே விட்டு விடுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல். உனக்கு மட்டும் நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்றால் கோபம் எந்த அளவுக்கு வருகிறது? கோபம் என்பது உனக்கு எந்த அளவு வருமோ அதை விட அதிகமாகத்தானே தெய்வங்களுக்கு வரும். அதனால்தான் சொல்கிறேன், நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயத்தை செய்ய வருகிறேன். ஆசையோடு என்னுடைய பிள்ளைக்கு இந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும், இந்த விஷயம் என்னுடைய பிள்ளைக்கு அமோகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வருகிறேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னால் அதை செய்ய முடியவில்லை. உன் வீடு வரைக்கும் வருகிறேன், உன்னை தேடி வருகிறேன். ஆனால் என்னால் அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ வேண்டுதல் வைத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நீ சில தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதையுமே செய்யாமல் வைத்திருக்கிறாய். நாட்கள் போகட்டும் போகட்டும் என்று வைத்திருக்கிறாய். அப்படி வைத்திருக்க கூடாது தங்கமே. எதுவாக இருந்தாலும் ஒரு வருஷத்திற்குள் செய்வதற்கான வழியை மட்டும் பாருங்கள். ஏனென்றால் சில விஷயமானது மிக 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 முக்கியமாக நடக்க வேண்டியது இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். சந்தோஷமில்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நீ இதெல்லாம் செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயமே வரும். அது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏன் சாயி செய்யவில்லை என்பதை நீ எப்பொழுதும் கேட்காதே. உன்னுடைய வீடு வரைக்கும் வருகிறேன். ஆனால் நீ இப்பொழுது வேண்டுதலை செய்யாமல் வைத்திருக்கும் விஷயம்தான் என்னை தடுத்து இவள் இன்னும் செய்யவில்லை, இன்னும் இவள் எதுவுமே எனக்காக செய்யவில்லை என்பதை சொல்லி என்னை தடுத்து நிறுத்துகிறது. நம்பிக்கையோடு ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள் என்றால் நம்பிக்கையோடு அந்த தெய்வத்திற்கு செய்யுங்கள். உங்களுடைய கோபத்தை காட்டாதீர்கள் தெய்வத்திடம். அது மட்டும் அல்லாமல் தங்க பிள்ளைகளா, உங்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். தெய்வத்தின் மீது உங்களுக்கு அத்தனை கோபங்களும் நீங்கள் படலாம். ஆனால் எந்த ஒரு வார்த்தைகளையும் தெய்வத்தின் அவசரப்பட்டு விட்டு விடாதீர்கள். கோபத்தில் 1000 வார்த்தைகள் வரும். ஆனால் எந்த ஒரு வார்த்தைகளையுமே அவசரப்பட்டு விட்டு விடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஒரு தெய்வம் ஒருவனை விட்டு போனால் திரும்ப வருவதற்கு அது மனம் ஆறுதல் ஆனால் மட்டும்தான் வரும், இல்லை என்றால் வராது. அதனால் தெய்வத்துடைய பேச்சை கேட்டு தெய்வத்துடைய மனதை புரிந்து கொண்டு தெய்வம் எல்லாம் நல்லதுதான் செய்யும் என்று நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் கடினமான வார்த்தைகளை விட்டு உங்களுடைய தெய்வத்தை உங்களிடமிருந்து நகர்த்தி கொள்ளவே கொள்ளாதீர்கள். புரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் கூட தெய்வமும் இருக்கும். கோபத்தினால் எதையும் ஒரு விஷயத்தையும் பெற முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேண்டுதல் வைத்தால் அது 1 வருஷத்திற்குள் செய்ய பாருங்கள். என்னால் எப்படி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதும் செய்ய முடியாமல் தடுத்து வைத்திருக்கிறதோ அதே போல தொடர வைக்காதீர்கள். போய் முதலில் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை செய்யுங்கள். எந்த தெய்வத்திற்கு வேண்டி வைத்திருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று வேண்டுதலை முடித்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கும் அனைத்து காரியங்களும்
நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு பாதையை பார்க்க துவங்குவீர்கள். நம்பிக்கைதான் எல்லாம். நிச்சயமாக தெய்வத்தை நம்புங்கள். ஒரு நாளும் உங்களை அந்த தெய்வம் கைவிடவே விடாது. எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.